இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். மாயா இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. டாஸ்காகவே வச்சாங்க. அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உள்ளே வரக்கு முன்னாடியே யானிக் பென் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் டேரக்டர், மாவீரன் படத்தோட ஸ்டண்ட் டேரக்டர், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தேன். அவருக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு, அந்த படத்தில் நான் லீடாக நடிக்க போகிறேன், ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கான வேலைகள்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கப்பா. எஸ், அவங்களோட ஜேர்னி, பிக் பாஸ் ஜேர்னி முடிய போகுது. அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோட பிக் பாஸ் முடிய போகுது அப்படின்ட்டு வெளியே இந்த படத்தில் கமிட் ஆயிருக்கேன், இந்த படத்தை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் நல்லா பலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிறனால எப்படிப்பட்ட ரோலாக இருக்க போது மாயாவுக்கு இந்த படத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாயா லோகேஷ் கனகராஜாவை ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு கதை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை படித்து முடிச்சிருவேன், உள்ளே போயிட்டு வா, நான் படித்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் சொன்னதாக சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.